அச்சிறுபாக்கம் மலையினிலே நல்லாயன் குன்றினிலே அமர்ந்திங்கு அருள் பொழியும் மழை மாதாவே உம் திருமலை மீதினிலே திருக்கொடி பறக்குதம்மா உம் திருமுக தரிசனம் எனக்கும் கிடைக்குதம்மா. அம்மா 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 மழை தாயே அம்மா 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 அம்மா. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது நம் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கின்றோம், கவலையில் ஆழ்ந்து விடுகின்றோம். சகோதரமே, கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ இது தருணம் அல்ல என்பதை நாம் உணரும் வேளை வந்துவிட்டது. ஏனெனில் இரக்கத்தின் ஆண்டவர் இந்த பாடுகளின் காலத்திலாவது என் மக்கள் மனம் திருந்தி உணர்ந்தவராக என்னிடம் திரும்பி வர மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருகரம் விரித்தவராய் காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தவக்காலத்திலாவது நமக்கு உணர்த்தும் பாடமாயிருப்பது நம் பாவங்களை நாம் நினைத்து மனம் வருந்துவதே. என் ஆண்டவர் என் மீட்புக்காக பட்ட பாடுகள் வழியாக நான் மீட்பு பெற்றேன் என்ற நம்பிக்கையோடு இந்த சிலுவையின் பாடுகளை சிந்திப்போம். தொடர்ந்து கல்வாரி நோக்கி பயணிப்போம். நம் ஆன்மாவில் பாவம் என்ற கோடு விழாமல் சிலுவையை கொண்டு காப்போம். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர மனம் வருந்தி நீ வருவாயா. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை இரக்கத்தின் தேவனுக்கு மரண தீர்ப்பு. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சூசன்னா கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட போது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசுவின் பாடுகள். உலகத்தை முதலில் உருவாக்கிய போது இறைவன் ஒவ்வொரு நாளிலும் படைப்புகளை உண்டாக்கிய பின்பு இது நல்லது என்று கண்டேன் என்று சொன்னார். அவர் நல்லது என்று கண்ட நாளில்தான் மனிதன் அவருக்கு சிலுவை தீர்ப்பிட்டான். இதோ இறைவனுக்கு மரண தீர்ப்பிட்டு அவரை கொல்ல நேரத்தையும் குறித்து விட்டார்கள் கயவர்கள். உன் மீது வீண் பழி சொல்லி தீர்ப்பிடுபவனுக்கு கூட நீ தீர்ப்பிடாதே என்றவனுக்கு மரண தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள் பாவிகள். பரிவுள்ள இரக்கமுள்ள ஆண்டவருக்கு கிடைத்த கொலை தீர்ப்பு. மன்னிப்பதில் தாராள குணமுடைய இறைவனுக்கு பாவ மனிதர்கள் மன்னிப்பு கொடுக்க முன்வரவில்லை. கொடிய தீர்ப்பிட்டு கொள்ளை துணிந்த விட்டனர். இறைமகன் இயேசுவை. சிந்தனை. கர்வம் கலந்த பக்தி நஞ்சு கலந்த பால் போன்றது. கடவுள் மீது நம்பிக்கை இருப்பது போல் நடித்து கொண்டு தனக்கு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்கும் குணத்தோடு வாழ்கின்றனர் இன்றைய மனிதர்கள். குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து பின் மரித்து மண்ணோடு மண்ணாய் உருதெரியாமல் அழிந்து போகும் மனிதர் தன்னுடன் வாழும் மனிதனை அவ்வாறு அழிக்கிறான். அவன் பெயரை எவ்வாறு கெடுக்கலாம் என்று எண்ணியவாறு
பிற மனிதருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதோ இயேசுவுக்கு கொடுத்த அநியாய தீர்ப்பையே நாமும் பல நேரங்களில் பிறருக்கு கொடுக்கிறோம். நம் அன்பு இயேசு பிறர் வாழ மக்கள் சொன்ன பழி சொல்லையும் மரண தீர்ப்பையும் மறுபேச்சு பேசாமல் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். ஜெபம். ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் வீண் பழி சொற்கள், அநியாய தீர்ப்புகள் நாங்கள் பெற்று துன்பத்தை அனுபவிக்கும் போது உம்மை போன்று பொறுமையாக இருந்து மீது எங்களுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு நீரே துணை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் சரிசிலேக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்கள். கல்வாரியே கல்வாரியே கலைந்திடு உந்தன் மௌனம் நினைவினில் என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். கல்வாரியே கல்வாரியே கலைந்திடு உந்தன் மௌனம் நினைவினில் என் உயிரினில் கரைந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இரக்கமிகு இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்யேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்டாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு. பேதுரு பரிசேயரிடம், நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். இயேசுவின் பாடுகள். என் கரங்களில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று ஆறுதல் வார்த்தை கூறியவருக்கு அவரது கரங்களில் யூதர்கள் கொடுத்தது பாரச்சிலுவை. ஒரு தந்தை தன் மகனை தூக்கி தோளில் சுமப்பது போல உன்னை சுமந்தேன் என்ற இறைவனுக்கு அவருடைய உரிமை பேரான பிள்ளைகளான யூத சமுதாயம் தந்தது கனமான பாரச்சிலுவையைத்தான். 3 ஆண்டுகள் ஆன்மீக பயணத்தில் பிறரின் வியாதிகள், மனக்குழப்பங்கள், பாவங்கள் போன்ற பாரச்சுமைகளை அகற்றி தன்னை நாடி வந்தவர்களின் பிணி போன்ற சுமைகளை நீக்கினார் இயேசு. இதோ இப்போது அந்த பாரங்கள் அனைத்தும் சிலுவையின் வடிவில் அவரது தோளை அழுத்தும் சுமைகளாயின. கூச்சலிடும் மக்களின் ஆவேச குரலை பெருமையுடன் சகித்தவராய் மீட்பு பாடுகளின் பாதையில் தனது பயணத்தின் அடிச்சுவட்டை பதிக்கிறார் இயேசு. சிந்தனை. மனிதர்கள் மலர்களை விட மென்மையானவர்கள். குடும்பம் என்பது ஒரு பூந்தோட்டம். அதில் உறவுகள் மென்மையான மலர்களாகும். கோபம் என்கிற கடும் வெயில் தாக்கினாலும், சந்தேகம், விட்டு கொடுக்காமை, ஒரு மழையோடு புயல் தாக்கினாலும் மலர்கள் வாடி உதிர்ந்து போகும். நமது பாவங்களின் பாரச் சிலுவையை இயேசுதான் சுமக்க வருத்தப்படவில்லை. அதே போன்றே நம் குடும்ப உறவுகள், அதில் வரும் துன்பங்கள் அனைத்தும் நம் தோளில் உள்ள சுகமான சுமைகள். அதனை நம் வாழ்வு பயணத்தில் இறைவன் மீதுள்ள விசுவாசத்தின் துணையோடு துணிவுடனும் பொறுமையுடனும் சுமந்து செல்வோம். ஜெபம். ஆண்டவரே, எங்களது தோள்களை அழுத்தும் குடும்ப சுமைகளை பொறுமையுடன் ஏற்று வாழவும், கட்டுப்பாடுகள், சம்பிரதாயங்கள், அடக்குமுறைகள் போன்ற சிலுவைகளை எம் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் நாங்கள் அவர்களை புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் அவர்களை அன்பு செய்து வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் பேரு தயவாயிரும் சாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மருத்துவ விசுவாசி ஆன்மாக்கள் சிறைசிலைக்கினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமீன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இயேசுநாதர் சுவாமி பாடப்பட்ட 3ஆம் நிலை. இரக்கமிகு இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்யேசுவின் ஆராதனை வழங்கி உமக்கு நதியான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கஷ்டமான மரணமான சிலுவையை சுமந்து கொண்டு எங்களையும் உலகத்தின் மீட்டு ரட்சித்தீர். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தையோ பரிவு கொண்டு அவரை கட்டி தழுவியவாறே முத்தமிட்டார். இயேசுவின் பாடுகள். வலுவிழந்தோருக்கு ஆற்றல் அளித்தவர், வீழ்ந்தோரை தூக்கிவிட்டவர், சோர்ந்தோரை தேற்றியவர், தன் உடலின் சக்தியை இழந்து இதோ முதன்முறையாக மண்ணில் விழுந்து புரள்கிறார் இறைமகன் இயேசு. அவர் அனுமதித்து இருந்தால் 1000 தேவதூதர்கள் வந்து அவரை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். விண்ணக மகிமையை வெளிப்படுத்தாத இறைமகன் மனித உடலில் பாடுகள் மட்டுமல்ல, அவமானத்தையும் அனுபவித்தார். நடக்க முடியாத மனிதர்களையும், தொழுநோயால் தொடக்கூடாத மனிதர்களையும், பாவத்தின் வேதனையால் துன்பத்தில் வீழ்ந்தவர்களையும் குனிந்து தொட்டு தூக்கி அரவணைத்தார். இப்போது துணைவின்றி தனிமையில் வீழ்ந்து கிடக்கிறார். தனது உடலின் இயலாமையால் இறைத்திட்ட மீட்பு பணி பாதிக்க கூடாது என்று எண்ணிய இயேசு துணிவுடன் எழுந்து சிலுவையோடு நடக்கிறார் கல்வாரி நோக்கி. சிந்தனை. கடவுள் என்பவர் நம்பிக்கை உண்டு என்றும் சொல்லிக்கொண்டு கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபை அதிகாரிகள் அவர்களுடைய கடவுளை மேலும் செல்வதற்கு ஒருவருக்கொருவர் பணிந்து வாழ்வது, சிரித்தது வாழ்வு, நாள்தோறும் திரும்ப ஒரு நாளில் 3 வேளை ஜபமாலை செய்வதும், வாரத்தில் 2 நாள் நோன்பு இருப்பதும், அடிக்கடி தியானிக்கவும் வேளாங்கண்ணி தேவாலயங்கள் செல்வதும் முறையல்ல. நம் அருகில் வசிக்கும் சகோதர துன்பத்தில் வீழ்ந்து தவிக்கும் போது உதவி செய்வதும், படுத்திருப்போருக்கு உணவு அளிப்பதும், தேவையில் உள்ளோருக்கு கொடுத்து உதவுவதும் முக்கியமாகும். வீழ்ந்தோரை தேடிக்கொண்டு உதவும் போது நாம் வீழ்ந்தால் தூக்கிவிடும் கரம் நம் இயேசுவின் கரங்கள்தான் இருக்கும் என்று விசுவாசித்தால் கடவுளின் மாட்சியாக காணலாம். ஜெபம். ஆண்டவரே, எங்களது அறியாமை, பொறாமை, பிடிவாதத்தை, அன்பற்ற தனத்தை போக்க முதல் முறையாக தரையில் விழுந்தீர். நீர் விழுந்தீர், மீண்டும் எழுந்தீர். மேற்சொன்ன பாவங்களில் நாங்கள் வீழ்ந்து கிடக்காமல் உம்முள் முழு விசுவாசம் கொண்டு துணையோடு மீண்டும் எழுந்து தூய வாழ்வு வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். கண்களை மூடுவோம். நாம் வந்திருக்கிற இந்த இடம் ஒரு புனித பூமி. அச்சரப்பாக்கும் மலைமலை மாதா ஆலயம். அமாவாசை, பௌர்ணமி என்றால் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இங்கு இருக்கிற மலைமலை தாய் நம் அனைவருக்காக எப்போதும் பரிந்து பேசுகின்றவளாக இருக்கிறார். நம்பிக்கையோடு இங்கு வருகிற எத்தனை பேருடைய வழிகள், அவருடைய குறைகள் நீங்குகிறது, அற்புதங்கள் அதிசயங்கள் பெறுகிறது. மலைமலை தாய் அத்தனை பேரையும் அரவணைக்கிறாள், ஆசீர்வதிக்கிறாள், அன்புடன் வழி நடத்துகிறார். எனவே நாளிலே நம்முடைய திரு யாத்திரையுடைய முதல் இடத்துல நாம் அச்சிறப்பாக்க வந்திருக்கிறோம். இந்த பயணம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு உல்லாச பயணம் அல்ல. ஒரு திரு யாத்திரை என்பது ஒரு புனித பயணம். நம்முடைய ஆலயங்களை தரிசிப்பது, அந்தந்த ஆலயங்களில் போய் அந்த பாதுகாவிடம் மன்றாடுவது என்பது நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் போகும்போது ஃபாதர் வேண்டிக்கிங்க,
இந்த கருத்துக்காக வேண்டிக்க அந்த கருத்துக்காக வேண்டிக்க என்று சில பேரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினான். நீங்கள் அனைவருமாக கூட நம்ம ஒரு நாள் இந்த நாள் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வரலாம், டைம் பாஸ்க்காக இல்லை, மாறாக இது ஒரு புனித பயணம். இதற்காக நம்ம நிறைய மெனக்கெடுக்கிறோம். எனவே இந்த நாளிலே மீண்டுமாக அன்னையுடைய அற்புதமான ஒரு தரிசனத்தை பெறுவதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய பயணம் துவங்கியதிலிருந்து இந்த நேரம் வரை அன்னையுடைய அருள் ஆசை நமக்கு துணையாக இருந்திருக்கிறது. எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த பங்கை இந்த இடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அதிபர் தந்தை சின்னப்பர், உதவி பங்கு தந்தை மரிய ஆனந்தராஜ் மற்றும் நமக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள், அருள் சகோதரிகள், கூடிய அருள் சகோதரிகள், இங்கு பணியாற்றுகிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு மாதா பாடலை பாடலாம். அச்சரப்பாக்கம் பாட்டு. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகைமை பாரும். வானோ தம்மரசே தாயே, எம்மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீ தள்ளாமல் காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றம்பாகையமை பாரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, மலைமலை தாயே வாழ்க. மறைமலை தாயே வாழ்க. உன்னை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. இயேசுவின் பாடுகள். இறைவனின் வார்த்தைக்கு முழுமையாய் அடிபணிந்து உம் சொற்படியே ஆகட்டும் என்றபோது, இதோ தூய ஆவியானவர் அன்னை மரியை சந்தித்தார். உருவமற்ற இறைவனை குழந்தை இயேசுவின் உருவில் சந்தித்த போது உலகிற்கு புதிய விடியல் உருவாயிற்று என்று விசுவாசித்து தன் மகனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டார். இப்போது அவனான சிலுவையை அவளே தூக்கிக் கொண்டு தன்னாடி விழப் போகையில் ஓடிச் சென்று தன் கைகளினாலே அவரை தாங்கியவராக இயேசுவை மரியா சந்திக்கிறார். இத்துயர் நிலையிலும் தனது மகனின் பாடுகள் நடுவே
தாய்க்கு நிகராக யாரையும் எதையும் ஒப்பிட முடியாது. பிறந்த குழந்தை 6 மாதத்திலேயே பலவித சாதனைகளுக்குரிய தயாரிப்பு செய்கிறார்கள் தாய்மார்கள். பிறரின் பாராட்டை பெற்று புகழ் போதையில் மிதக்க குழந்தைகளின் மூளையும் உடலையும் கசக்கி பிழிந்து விடுகிறார்கள். இதையெல்லாம் செய்யும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம், தெய்வ பயம் போன்ற நற்பண்புகளை கற்றுக் கொடுக்க மறந்ததினால் இன்று சிறார் குற்றவாளிகள் பெருமளவு மற்றும் படித்த பட்டதாரிகள் பலர் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இனியாவது நம் பிள்ளைகளை விசுவாசத்திலும் பக்தியிலும் விவிலியம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பயிற்சி கொடுப்போம். மனித பண்புகளே மறைவான ஒன்று நாம் இங்கே உருவாக்குகிறது. பழைய பாரம்பரிய நம்பிக்கை கைவிடாத மனிதர்கள் தாங்களும் உயர்வதில்லை, முன்னேற்றத்திற்கும் பெரிய சமுதாயத்திற்கு வழிவிடுவதில்லை. பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் ஒருத்தரமாக தகாமல் இருக்கலாம் அல்லவா? மனிதர்களுக்கு வரலாற்றில் திருச்சபையில் மட்டும் மாற்றத்தை இருப்பதை பழைய விசுவாசிகள் மாற வேண்டும். பிறரையும் தன்னை போல நேர்க்கும் சீமோனாக இன்றைய விசுவாசிகள் உருவாக்க வேண்டும். இயேசுவுக்கு உதவிய சீமோனாக நாம் வாழ வேண்டும். ஜெபம். உன் எதிரி பசியாய் இருந்தால் உணவு கொடு, தாகமாய் இருந்தால் தண்ணீர் கொடு என்றவரே இறைவா. உமது வேதனை பாதையில் சீமோன் மனம் விருப்பத்தோடு உன் சிலுவையை சுமந்தார். எங்களிடையே துன்புற்றுக் கொண்டிருக்கும் எம் சகோதர சகோதரிகளை தேடி சென்று உதவும் மனத்தரவும் பிறர் மகிழ்ச்சிக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காரணமாக விளங்க எங்கள் விசுவாச துணைக்குரிய ஆண்டவரே கொண்டாடுகின்றோம்.
மது பரிமாறுவோம் அவர் எங்கள் கணவர்களுக்கு விளக்கம் கூறினார் என்றார். பார்வோன் ஆரோனுக்கு அனுப்பி யோசேப்பை வர செய்தார். எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பே ஆளுநர் ஆனார். இயேசுவின் பாடுகள் கல்வாரி தூரமாக இருக்கிறது. உடையும் ஆற்றவில்லை. மூழ்குடியிலிருந்து வழிந்த ரத்தம் கண்களை மறைக்கிறது. வெரோனிகா என்ற ஒரு பெண் ஓடி வந்து இயேசுவின் கண்களை மறைத்து ரத்தத்தையும் முகத்தில் ரத்தத்தோடு வளைந்து வியர்வையும் துடைக்க அவர் பெருமூச்சு விட்டவராக அச்செயலை விரைவாக ஏற்றுக்கொள்கிறார். பெண்களுக்கு சுதந்திரமில்லாத அக்காலத்தில் ஆண்மைக்க ஆண் கர்வத்தின் வீர பெண்மணி வெரோனிகா வெறுப்புடன் நோக்கியே கூடும் கேவலமான வார்த்தைகளால் துளைத்தெடுப்பார்கள். இயேசுவோ இச்செயலை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் பரிசும் தருகிறார். யூத சேவகரின் கொடூர வார்த்தையை கண்டு மனம் கலங்கிய வெரோனிகா இயேசுவின் முகம் குறித்த துணியை கூர்ந்து பார்க்கிறார். அதில் இயேசுவின் முகம் பதிந்துள்ளதை கண்டு பூரித்தவளாக இயேசுவை அவள் திரும்பி பார்க்க அவரது பார்வை சந்தித்த இயேசு பொருள் நிறைந்த புன்னகையோடு தம் பயணத்தை தொடர்கிறார். சிந்தனை தனக்கே துன்பம் நேர்ந்தாலும் தனக்கு அடுத்தவர்களுக்கு துன்பம் நேராமல் பார்த்துக் கொள்வது மனித தன்மையாகும். தமக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, உதவியின்றி தனக்கும் இயேசுக்கு உதவுவேன் என்று ஓடி சென்று உதவிய வெரோனிகாவை இறைவன் எளிமையாக விடவில்லை. தனது திருமுகத்தை ஓவியமாக பரிசாக வழங்கினார். ஆணோ அல்லது பெண்ணோ யாராக இருந்தாலும் நல்லது செய்யும்போது எதிர்பார்ப்புகள், வீண்பழிகள், அவமானங்கள், தனிமைகள், சோர்வுகள், இழப்புகள் வரலாம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தடைகளை மீறி தன்னலமற்ற நல்ல செயல்களை செய்வோரை கடவுள் மிகவே உயர்த்தி ஆசீர்வதிப்பது உறுதி. ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமது காரியங்களை குறைத்து ஆறுதல் தர சாதாரண பெண்ணை வெரோனிகாவுக்கு துணிவு தரிந்து சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் வறுமையும் ஏழைகளுக்கு நோய்களுக்கு தனிமையில் வாழ்வோருக்கு கைப்பட்டோருக்கு புனித வெரோனிகாவை போல தேடி சென்று உதவியும் துணிவுமிக்க உள்ளத்தையும் வீரமிக்க விசுவாசத்தையும் எங்களுக்கு அளித்தர உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே இயேசு சிலுவையின் பாரத்தால்
இரண்டாம் முறை தரையிலே விழுகிறார். 2 அரசராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவசனம். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவா? இம்மந்தை என்ன குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பது என்று கூறினார். இயேசுவின் பாடுகள். இயேசு உடலில் சக்தியின்றி 2ஆம் முறையாக தலையில் விழுந்தபோது காயங்களின் வேதனைகள் புதுப்பிக்கப்பட்டது. அதுபோல் கொடிய வேதனையை தனது உடலில் உணர்கிறார். மூவுலகிற்கும் வேந்தனாக திகழும் இறைவனுக்கு கரம் கொடுத்து தூக்கிவிட யாரும் இல்லை. 3½ ஆண்டுகள் தன்னை விட்டு பிரியாமல் உண்டு குடித்து உறங்கி உமக்காக உயிரையும் கொடுப்போம் என்று பெரிய விசுவாசத்தோடு வீரவசனம் பேசிய தனது சீடர்கள் கூட அருகில் இல்லாதது இயேசுவுக்கு பெரிய துன்பமாக இருந்தது. இதுவும் தந்தையின் திருவுளம்தானே. துன்புற்றாலும் மனித மீட்பு பெற இறைதிட்டம் நிறைவேறியே ஆக வேண்டுமல்லவா என மனதை தேற்றிக் கொள்வாராக. தள்ளாடி எழுந்து மீண்டும் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை: எல்லா மனிதர்களையும் மனித நேயத்தோடும் மரியாதையோடும் பார்ப்பதுதான் மனித பண்பு. அவர்களை மதித்து நடத்துவதுதான் மனிதர்களின் கடமை. ஒரு மனிதன் அதிகமாக குடித்துவிட்டு அல்லது ஒருவர் மனநிலை பாதிக்கப்பட்டு அழுக்கு படிந்த ஆடையோடு தன்னிலை தவறி அலையும்போது, படிப்பறிவற்ற ஓர் ஏழையை பார்க்கும்போது அவருக்கு உதவி செய்யாமல் இருந்து அவர்களை மரியாதையோடு நடத்தாமல் இருக்கும்போது நாமும் நல்ல பண்புகளில் இருந்து தவறி விழுந்த மனிதர்களாகவே இருக்கிறோம். பிறரின் உருவத்தை கண்டு மதிப்பிடாமல் என் நிலையில் யார் விழுந்தாலும் அவர்கள் மனம் நோகும்படி விமர்சனம் செய்யாமல் கரம் கொடுத்து தூக்கி உயர்த்திட முன் வருவோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இருக்க வேண்டிய நல்ல குணம் அதுதான். ஒரு மனிதன் விழுவது பலவீனம், விழுந்த அவனை தூக்கி விடுவது பெருந்தன்மையான குணம். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் கடவுளாக இருந்தபோது உடலில் துன்புறும் போது கீழே விழுந்தீர், மீண்டும் எழுந்தீர். நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு பாவ சோதனையில் விழுந்த போதெல்லாம் உம்மை போன்று உயிருடன் மீண்டும் வர உறுதியான விசுவாசத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானத்தை ஏற்பாடுபடுவதாக. ஆமென். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்களுக்கு இரக்கமிகு ஆண்டவர் ஆறுதல் கூறுகிறார். நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தம் நாட்டிற்கு திரும்புவர் என்கிறார் ஆண்டவர். இயேசுவின் பாடுகள். உடல் முழுவதும் இரத்தம் வடிந்தவராக, தோளில் சிலுவை சுவடோடு கல்மணம் கொண்டவரும் கசிந்தவருமா உருவத்தோடு தடுமாறி செல்லும் இயேசுவை பார்த்து இலகிய மனம் கொண்ட எருசலேம் பெண்கள் தங்கள் மார்பில் அடித்து கொண்டும் அழுது கொண்டும் அவரை பின் தொடர்ந்து செல்கின்றனர். தாயினும் மேலாய் அன்பு செய்வராய் அற்றி சிலுவை சுமக்கும் இந்த கொடுமையை ஏன் என்று அழுது புலம்பும் குரலால் ஈர்க்கப்பட்டவராய் சற்று நின்று தனக்காக கவலைப்பட்டு அழும் பெண்களுக்கு ஆறுதலாக கூறிய அறிவுரை சொல்கிறார் இயேசு. வடியும் உங்கள் கண்ணீர் துடைக்கவே நான் இரத்தம் வழிந்துகிறேன். உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக நான் உயிர் கொடுக்க துணிந்து விட்டேன்.
நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்றார். இப்பெண்களின் கண்ணீர் கழிப்பாக மாற வேண்டிய தீவிரமாக கல்வாரி மலையை நோக்கி நடக்க துவங்குகிறார் இயேசு. சிந்தனை: தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் நல்லவர்களின் வாழ்விலும் துன்பம் உண்டு. துன்ப நேரத்திலும் பிறர் நன்மை பெற நாடுவதே இந்த உத்தமர்களின் உயரிய பண்பு. குற்றுயிராய் கிடக்கும் மனிதனுக்கு உதவினால் காவல்துறை, நீதிமன்றம் என்று அலைய வேண்டும் என நினைத்து விலகிச் செல்லும் மனிதர்கள் ஏராளம். தவறு என்று தெரிந்தும் அநியாயத்திற்கு துணை நிற்கும் மனிதர்கள் பலர். இவர்கள் மத்தியில் வாழும் நாம் நம்மிடையே இயேசுவை போன்று துன்புறும் நம் சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது கிறிஸ்துவர்களின் விசுவாசம் அல்லவா? நமது கடமைகளுக்கும் நமது பண்புகளுக்கும் எதிராக வருகின்ற அனைத்தையும் வேரோடு அழிக்க முன்வருவோம். அவர்களை பார்த்து நமக்கென வெறுமனே அழுது கொண்டு புலம்பிச் செல்லுவதில்லை நம் வாழ்வு. நாம் செயல்படுவோம். சுயநலமற்ற தியாகமற்ற இறைவன் இயேசுவின் மீது உண்மையான விசுவாசம் கொண்ட தலைமுறைகளை உருவாக்குவோம். புதிய இறையாட்சி மலர அயராது உழைப்போம். யாருக்கு என்ன நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று இருந்துவிடாமல் பிறர் கண்ணீர் துடைக்கும் கரங்களாக செயல்படுவோம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் இயலாமையை வெளிப்படுத்தாமல் உண்மையான அன்புடனும் புரிதலுடனும் பிறர் துயர் போக்கும் கருவியாய் செயல்படவும் எங்கள் சந்ததியினரை தெய்வ பயம், தூய்மை, நேர்மையோடு அவர்கள் சிறந்த கிறிஸ்தவ விசுவாசத்தோடு வாழ வழி நடத்த அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவ விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கருவதாக. ஆமென். 14 பாடலே. என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார், என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார், துன்பட கசையா துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார், முன்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார், இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. அருளும் இரக்கமும் நிறைந்த இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். அப்போது பேதுரு, இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்போது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவின் பாடுகள். யூதர்கள் இறைச்சட்டத்தை படித்திருந்தாலும் பிறரன்பு கட்டளையை மீறி குற்றமற்ற இயேசுவை குற்றவாளியாக்கி கொடுமைப்படுத்தினர். எண்ணற்ற சாட்டையடிகள் அடித்ததால் அவரது முதுகு தசைகள் சிதைந்து போயிருந்தன. அரைமேல் அரை அறைந்ததால் அவரது முகம் வீங்கி இருந்தது. அரைக்குறையாக செதுக்கப்பட்ட சிலுவை மரம் அவரது இரு தோள்களையும் கிழித்தது. கீழே விழும்போது காயங்களில் மண் படிந்து கொடிய வேதனையை தந்தது. தேகம் தளர்ந்தவராக ஏற்கனவே அடிபட்ட முழங்கால்கள் நிற்கவும் முடியாமல் தடுமாறி 3ஆம் முறையாக கீழே விழுந்து எழ முடியாமல் தரையில் அப்படியே கிடக்கிறார். இவன் கதை இத்தோடு முடிந்தது. விழுந்த இவன் இனி எழும்பப் போவதில்லை என்ற ஆணவ குரலோடு கொக்கரித்த சேவகர் கூட்டத்தின் குரலொலி செவிகளில் விழ தனது பலனை எல்லாம் சிரமத்துடன் ஒன்று கூட்டி எழுந்து இறை திருவுளம் நிறைவேற்ற புறப்பட்டு விட்டார். சிந்தனை. வலிமை என்பது அசைக்க முடியாத மன உறுதியில் இருக்கின்றது. மனதில் தூய்மை இருந்தால் வலிமை அதிகரிக்கும்.
இன்றைய இளைஞர்கள் சினிமா திரையில் பார்த்து திரைக்கதை இயக்குனர்களின் கதாபாத்திரங்களில் உதித்த கதாபாத்திரங்களாக தங்களை மாற்றிக்கொண்டு தங்களது தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். செல்போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஃபேஸ்புக் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக தங்களை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். படித்து பட்டம் பெற்று குறுக்கு வழியில் கோடீஸ்வரர்களாக துடிக்கும் இளைஞர்களின் தங்கள் கௌரவத்தை இழக்கின்றார்கள். இவர்களின் இந்நிலை மாற விழுந்து எழுந்த இயேசுவினிடம் மன்றாடுவோம். ஜெபம். அன்பான இயேசுவே, நவநாகரீகம் என்ற மாய வலயத்துள் தங்களது வாழ்வை அவல நிலைக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள் போதை தரும் பானங்களுக்கும் பொருள்களுக்கும் அடிமையாகாமல் ஆன்மீக வாழ்வில் உம்மேல் விசுவாசம் கொண்டு புதியதோர் இனிய சமுதாயம் உருவாக்குபவர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனித விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இலக்கத்தினால் நித்திய சமாதானத்தை நினைவார கடுவதாக. நாம் இருக்கிற இந்த பங்கு செஞ்சி சொன்ன மாதிரி அதிதூதர் மிக்கேல் ஆலயம் 430 ஆண்டுகள் பழமையால் 1597 கட்டியிருக்காங்க. 428 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த ஃபாதர்கிட்ட பேச வந்தாங்க. ஃபாதர் பால்ராஜ் அவர் தான் இந்த பங்கு தந்தை. இப்போது அவரும் வெளியில் சென்றிருக்கிறார். சொன்ன இப்படி கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாக சொன்னார். இது ஒரு பெரிய இடம், சுற்றி நிறைய பங்குகள் இருக்குது. இதுதான் தாய் பங்காக இருந்தது. பழமையான ஒரு பங்கு. அந்த காலத்தில் பிரெஞ்சு மிஷினரிகள் இங்கே பணியாற்றுவதற்கான வரலாறு சொல்கிறது. அடுத்தது மிக்கேல் அப்படி ஆலயத்தில் இருக்கும். சின்ன ஆலயம் தான், ஆனால் பெரிய பங்கு. நிறைய இடங்கள்லாம் பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது, நிறைய கான்வென்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல் சிஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, குளோனி மற்ற சபைகள். இங்கே இருக்கிற நிறைய ஏழை எளியவர்களுக்கு கல்வியின் வழியாக இறை விசுவாசத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். என்னுடைய எங்கள் தந்தையே பெயர் தூயதென உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உடனே எங்கள் ஆசி பெற்றவர்களே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அதுக்கு மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதனால நான் ஃபாதர் சொன்ன எனக்கு மோர் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொன்னபோது எங்கள் ஐயா கண்ணு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் உபதேசியார். அவர் வழியாக நமக்கு 4 இடங்கள்ல, இந்த பக்கத்தில் புளிய மரம் இருக்கிறது, நம்முடைய இளையோர் குழு இருக்காங்க. 4 இடங்கள்ல 600 பேருக்கு வச்சிருக்காங்க. சொல்லிட்டாங்க மட்டும் போனோம். நாம் அடுத்ததாக 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், திருப்பி பயணம் செய்யணும். நம்ம போய் உலகமான ஆலயம், அங்கே நமக்கு திருப்பலியானது ஏற்பாடு. நம்ம போய் சேர்ந்து 12,500 நீங்கள் ரெடி பண்ணி போகிறதுக்குள்ள அது மீண்டுமாக நான் சொல்றது, அனைவருக்குமாக மோருக்கு குடிச்சிட்டு மிக வேகமாக பந்தியில் இருங்க. அடுத்தது நாம் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். திருப்பலி கருத்துகள் யாராவது பூசைக்கு ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த பேருந்துகளுக்கு அன்பிய பொறுப்பாளரும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பால்ராஜ் அவருக்கும் பதிவு செய்யாதது ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும்.
பேருமாக இப்படி ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய அணுக்கிரணை ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைத்திருக்கிற தவ காலம். எனவே நம்முடைய தரிசித்த ஆலயங்கள், நம்முடைய திருப்பலி கருத்துகள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விதமான கருத்துக்களை உலக மாத ஆலயம் இது 50 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு ஆலயம். அப்பவே பார்த்தீங்கன்னா இது வேலூர் மறை மாவட்டம். நம்ம செங்கல்பட்டு மறை மாவட்டம், பாண்டிச்சேரி மறை மாவட்டம், இப்போ வேலூர் மறை மாவட்டம். மிக அழகான அற்புதமான ஒரு ஆலயத்தில் நாம் அனைவரும் இப்படியாய் கலந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளையும் தேவைகளையும் ஆண்டவருடைய பார்த்து ஒப்பு கொடுத்து அனைத்தும் அவர் நமக்கு செய்வார் நம்பிக்கையோடு திருப்பலி மன்றாடுவோம். தூய மறுவலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தேடி போகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமே இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்களை எல்லாத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் விலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கு முழுமையான நன்மைக்கு காரணமானவரே, பாவிகளின் உண்ணான் நோன்புகள், இறைமீன்றுகள், இறக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர. எங்களது தாட்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உங்கள் இரக்கத்தால் என்றும் உயர்த்திவராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவன் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பட்டது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவோரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரின்
ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனாடையில் நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அருள் அடையாளங்களை வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதர்களானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையாய் ஞானவுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. இயல் 2 இறை வார்த்தைகள் 13 - 25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்பவரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உனக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, இக்கோவிலை எடுத்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புகழ். நம் அனைவரும் அப்படியே எழுந்து நிற்போம். இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மின்னையும் மண்ணையும் படைத்த எல்லாம் ஆகிய கடவுளை நம்புகிறேன்.
நம்புகிறேன். இவர் தூயாவியார் கருவுற்று நம்மிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இடமிருந்து உயிர்த்தெழுந்தார். எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். தீர்ப்பு வழங்க வருவார். தூயாவியாரை நம்புகின்றேன். கத்தோலிக்க திரு நம்புகின்றேன். உடலுக்குரிய ஒன்றிப்பை நம்புகிறேன். மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். அனைவரும் கண்களை மூடுவோம். நம்முடைய பரிசுத்த திருச்சபைக்காகவும் திருச்சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் கண்ணீருக்காகவும் ஒவ்வொருவரும் இவருடைய அருள் வரங்களினால் நிரப்பப்பட்டு இவருடைய திருச்சபையை அவருடைய திரு உள்ளத்திற்கு ஏற்ப நடத்தும்படியாக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய உலகத்திலே அமைதி திரும்ப வேண்டும் என்றும் போர்கள் எல்லாம் நீங்கி ஒவ்வொருவரும் அமைதி வழியை பின்பற்றி அந்த நாட்டு தலைவர்கள் அமைதி வழியிலே ஒவ்வொரு நாட்டையும் வழிநடத்த வேண்டி அதற்காக ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய சிறப்பு கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் இந்த உலக மாதா ஆலயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பங்கு தந்தைக்காகவும் மற்றும் உதவி பங்கு தந்தைக்காகவும் இன்னும் அருட்கண்ணீர்கள் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த பயணத்திலே நம்மோடு துணை இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பயணத்திலே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வண்டிகளை ஓட்டி வந்து கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்களுக்காகவும் இன்னும் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உலக மாதா தொடர்ந்து பரிந்து பேசி நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியும் நம்முடைய நல்ல எண்ணங்கள் நம்முடைய நல்ல திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டியும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல் காணிக்கை எடுக்கலாம். எடுங்க. பாடலின் 6 எதை நான் தருவேன் இறைவா. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. அந்த குறி நாம் அனைவரும் விளைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த 4 நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் தீர்ப்பையும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனிதத்திரு ஆவின் நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மனநிறைவு அடைந்துள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். மெருவினாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உங்களை எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமா. தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரியப்பரிடம் கேட்ட நேரத்திலே கிறிஸ்து பெண்ணுக்கு நம்பிக்கையும் கொடையை வழங்கினார். அவ்வாறே பண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தால் அவர் இறை அன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தார். ஆகவே நாங்களும் நமக்கு நன்றி செலுத்தி வல்லமையை மனத்தோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுதே காணிக்கைகள் அனைத்தும் தூய்மைப்படுத்தவே தாழ்மையாய் வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாம். அவர் பாடுபட உடம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துறை அதை விட்டு நம்முடைய சீடுகள் அனைவருக்கும் அளித்தவர்க்கு உரியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தி விரும்பி கண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடுகள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம் இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அடிக்கெடுக்கின்றோம், முது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தின் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இங்கு கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய மன்றாட்டுகளுக்கும் கனிவுடன் செவிசாய்த்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இந்த பங்கின் பாதுகாவலியான உலக மாதா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரின் இறைவனாகிய தந்தை தூயாவியானவரை ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு ஒருவரே. நாம் அனைவரும் இணைந்து இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தர். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றாம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமி நலமாய் இருப்போமா. நான் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்தவரை என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர உடைய பாத தண்டையிலே வந்து குடும்பியிருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்களுக்கு எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் என் பங்கிற்கும், இந்த பங்கிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னி சுகத்தையும் நலத்தையும் தந்திரிட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டோட அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவிய ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மொத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்து விடுவித்து நான் என்றுடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை போக்குகிற இறைவன் செம்மறி நமக்காக தன் உடலையே உணவாக விருந்தாக படைக்கிறார். அடைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றும். ஆண்டவரே, நீரிடத்திலிருந்து வெளிவர நான் தகுதியில் சொல்லும், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதா. அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, இயேசுவே.
இயேசுவே இயேசுவே நீ என்ன பாறை என் அரணாலே இயேசுவே நீ என்ன பாறை என் அரணாலே இயேசுவே நீர் எந்த உள்ளத்தின் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் உன் வார்த்தை உண்டு எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு இயேசுவே 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 இயேசுவே. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இருப்பது உலக மாதா ஆலயம். வெள்ளூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆலயம். நான் சொன்னார், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். நான் சின்ன பிரதராக்கும் போது வந்தேன், அப்புறமா பல முறை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். அப்போவே இந்த ஆலயத்துடைய வடிவமைப்பாகும் போது வித்தியாசமான முறையில் கட்டமைக்கப்பட்டது. திருவண்ணாமலை ஒரு மிக முக்கியமான இடம், உங்களுக்கு தெரியும். இப்படி மதுரவாயில் மாதிரி ஒரு இடம், நிறைய இந்து கோயிலாக இருக்குது. பல மக்கள் வந்து இந்த திருவண்ணாமலை அருணகிரிநாதரை சந்திக்க வருவாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆலயம். இந்த இடத்துல இப்போ பங்கு தந்தையாக அருள் ஞான ஜோதி அப்படி ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவர் தான் பங்கு தந்தை. அவருடைய உதவி பகுதி வேளாங்கண்ணி இருக்காங்க. நான் கடந்த முறை வந்தபோது திருப்பணி நிறைவேற்ற எல்லா உதவியும் செய்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு ஒரு கருத்தை, ஒரு பலவழியை கொடுத்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஒபிசியா நம்பிக்கை ராஜ் 2 பேருமே இல்லை, அதனால பங்கு தந்தை உதவி பகுதி இல்லை. அதனால அவர் நன்றி. நம்பிக்கை ராஜ் வந்து அவருடைய வேதியர் நமக்கான அத்தனை ஏற்பாடும் செய்திருக்க அவருக்கும் நம்முடைய நெஞ்சம் அந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இப்போ ஒரு மணி 1:50 சரியா, எனக்கு ஃபோனாக வந்துருக்கு. ஏன்னா 12:30 மணிக்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவர் இந்த திருப்பதியை முடிச்சு இங்கே பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு மவுண்ட் சென்ட் ஜோசப் அருள் சகோதர கார்மேல் அருள் சகோதரத்தில் பெரிய ஒரு பள்ளி. 5000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி, 50 ஆண்டுகள் உள்ள ஒரு பள்ளி. அங்கே தான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. சரியா, நீங்கள் எல்லாம் பசியாக இருப்பேன் எனக்கு தெரியும். ஆகவே திருப்பணி முடிந்தவுடன் நேராக எல்லாம் பஸ்ஸுக்கு போங்க. பஸ்ஸுக்கு நேராக பண்ணி நம்ம பிள்ளைகள் ஆல்ரெடி அங்கே போயிட்டு உணவுகளை ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி நம்ம யூத் பாய்ஸ்லாம் போயிட்டாங்க. எனவே தயவுசெய்து நீங்கள் லேட் பண்ணால் அங்கே லேட் ஆகிடும். அதான் சொல்லுகிறேன். ஏன்னா எல்லாம் பஸ் இருப்போம். திருப்பணி முடிந்தவுடன் முடிந்த அளவு மிக வேகமாக நாம் பேருந்தில் போவோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிடம் தான், 5 நிமிடத்தில் அந்த பள்ளி இருக்கிறது. அங்கே உணவு தயாராக இருக்கிறது. அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு கடைசியாக அங்கே ஒரு 2 நிலை நாம் சிலுவை பாதை ஜெபிக்க இருக்கிறோம். மீண்டுமாக நான் சொல்கிறேன், அந்த வழிமுறை நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா வண்டி எடுக்க லேட் ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். நான் வந்து 2:15 அப்படி ஒரு 2:10க்குலாம் அங்கே நீங்கள் போகணுமே, எந்த பஸ்ஸு போதும் அங்கே போய் முதல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு முடிந்த அளவு மிக வேகமாக நம்ம ஆலயத்தின் திருப்பணி முடிந்தவுடன் வேகமாக பேருந்து ஏறுமாறு கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருளின் அச்சாரத்தை மூலையில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் மறைபொருளாக எங்களுக்கு திகழ்வது செயலில் நிறைவேற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சொல்லி வாழ்வுகள் திருப்பலி நிறைவு பெற்றது. என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்
நேசியாமல் இருப்பாயா? 10ஆம் நிலை. இரக்கமுள்ள ஆண்டவரின் ஆடையை பறிக்கின்றனர் கயவர்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த சூத்திரம் செலுத்துகின்றோம். தொடக்க நூல் 37:23. யோசேப்பு தன் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் யோசேப்பு அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை அக்குழியில் தூக்கி போட்டனர். பாடுகள். இயேசுவின் உடலில் இருந்து சாதாரண காயங்கள் அல்ல, மிக ஆழமான காயங்கள். அது காயங்களில் இருந்து பொங்கி வழியும் இரத்தத்தை சற்று நேரம் அவர் உடலில் இருந்து மறைத்து அவரது ஆடைதான் காயங்களோடு ஒட்டி பதித்திருந்த அந்த ஆடையை கல்மணம் கொண்ட கொடிய வீரர்கள் பிடுங்கி உரித்து எடுக்க ஊற்றெடுத்த வெள்ளமாய் பாய்கிறது இளம் சுடரான இரத்தம். ஆண்டவரது ஆடையை ஆவேசமாக பிடுங்கி எடுத்தாலும் ஆடையின்றி வெறு உடம்பாய் நின்றாலும் 33 வயது வாலிபனான இயேசு உடல் வேதனை ஒரு புறம், அவமானம் மறுபுறம், உடல் நடுக்கமுற்றவராய் ஏதும் செய்ய தோன்றாமல் மாசற்ற ஒரு சிறு குழந்தை போல் நிற்கின்றனர். அடிகளாலும் வார்த்தைகளாலும் காரி உமிழ்ந்தும் அவமானப்படுத்தியவர்கள் இப்போது உச்ச நிலையை மறைத்து ஆடையை உரிந்து அவரை மானபங்கப்படுத்துகிறார்கள். யூதர்கள் அகிலத்தையே படைத்த ஆண்டவருக்கு அவர் அணிந்திருந்த ஆடை கூட சொந்தமாகவில்லை. சிந்தனை. மனிதன் தீமையை மறுத்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் தீமையை விலக வேண்டும். நன்மை மனதில் நினைத்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் அதை செய்ய வேண்டும். பிறரது அந்தரங்க வாழ்வில் தலையிடுவது, அடுத்தவரின் பேச்சை ஒட்டு கேட்பது, பிறரது ரகசியங்களை வெளியிடுவது, அவர்களின் நற்பெயரை கெடுப்பது போன்ற செயல்கள் நாம் அவர்களின் மானபங்கப்படுத்துவதற்கு சமமாகும். ஒருவரது முன்னிலையில் நல்லவரை போல பேசிவிட்டு அவர் சென்ற பிறகு அவரை கேலி பண்ணுவதும் தீமை என்றும் தெரிந்தும் அதையே நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் போது நமது இயேசுவை அவமானப்படுத்துகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் கத்தோலிக்க விசுவாசத்தை ஆடையாக அணிவோம். நம் ஆன்ம அழகு பெறும் அனுதினமும் நன்மை செய்வோம். கடவுளின் ஆசிரும் இரக்கமும் நன்மை பின்தொடரும். ஜெபம். அன்பு இயேசுவே, ஒவ்வொருவரும் உம்மை புரிந்து கொள்ளாமல் குற்றவாளியின் எண்ணி ஆடையை உரித்தனர். ஆனால் வழித்தோன்றல்கள் ஆகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உம்மை புரிந்து செயல்படவும் கிறிஸ்துவ பாடுகளின் ஒழுக்கமான ஆடை அலங்கரிப்பதனாலும் நல்ல சிந்தனைகளாலும் உயர்த்தவும் நாங்கள் உம்மீது உள்ள விசுவாசத்தை முன்மாதிரியாய் விளங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரு தயவாரும் சாமி, எங்கள் பேரு தயவாரும் மருத்துவ விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வசேகத்தினால் சமாதானத்தில் இழைப்பான கடவுள் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலை. இரக்கம் கொண்ட இறைவனை சிலுவையில் அறைகின்றனர் அரக்க குணம் கொண்ட சேவகர்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த சோஸ்திரம் செல்கிறோம். பரமான சிலுவையில் சுமந்து உலகத்தை. எரேமியா 38:6 இறைவாக்கினர் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழுங்கிணற்றுக்குள் கயிற்றால் கட்டி அவரை கீழே இறக்கினார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். பாடுகள். இயேசுவை சிலுவையின் மீது படுக்க வைத்து அங்கும் இங்குமாக புரட்டி ஏற்கனவே காயப்பட்ட உடலை மேலும் காயப்படுத்தினார்கள். அவரோ தானாகவே முன்வந்து சிலுவையில் அறைபட தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். நரம்புகளை விலக்கி எலும்புகளுக்கிடையில் ஆணிகள் ஊடுருவி
இரத்த நாளங்கள் தெறிக்க உதிரம் ஆராய் வழிந்தோடுகிறது. இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிப்பதே என் விருப்பம் என்றவரின் கைகளுக்கு ஆணிகளே உறவாயின. எருசலேமே, நான் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியாமல் போனாயோ என்ற இயேசுவின் பாதங்களுக்கு ஆணிகளே சொந்தமாயின. பிறர் துன்பம் காண சகியாத இறைமகன் யாருமே சகித்துக் கொள்ள முடியாத கொடூர துன்பங்களை அனுபவித்து 3 ஆணிகள் மத்தியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிந்தனை: நீ விரும்பாமலேயே சோதனைகள் உனக்கு வரலாம். ஆனால் ஒருபோதும் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் வந்த சோதனை உன்னை விட்டு விலகாது. சிற்றின்ப மோகத்தில் மூழ்கி பணம் ஒன்றை குறிக்கோளாக கொண்டு அலையும் ஒரு சில மனிதர்களின் செயல் பல மனிதர்களின் துன்பத்திற்கு காரணமாய் இருக்கிறது. 7,000 ரூபாய் கொடுத்தால் 6 மாதத்தில் 36,000 ரூபாயாக தருகிறோம் என்று சொல்லும் ஏமாற்று பேர் வழிகள், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருகிறோம் என்று ஏழை மாணவ மாணவியருக்கு ஆசை வார்த்தை கூறி பணம் பிடுகும் தரகர்கள், ஒரே நிலத்தை பலருக்கு விற்கும் பணப்பித்தர்கள், பணத்திற்காக நாளொரு வேஷம் தினம் ஒரு பெயரும் சுட்டிக்கொண்டு பல அகல பெண்களை திருமணம் முடித்து அவர்களது வாழ்வையை சூறையாடும் பேராசைக்காரர்கள். இவர்கள் தினந்தோறும் பல இயேசுக்களை ஆணிகளால் அல்ல கடப்பாறையால் அறைகிறார்கள். பிறரை ஏமாற்றி வாழும் மனிதர்கள் மரித்தால் நஷ்டம் உடலுக்கும் பணத்திற்கும் மட்டுமல்ல, மாறாக ஆன்மாவுக்கும் தான் என்பதை நாம் உணர்வோம். ஜெபம். அன்பான இயேசுவே, 1000 தேவதூதர்கள் உமக்கு பணி செய்ய காத்து கொண்டிருக்க, நீரோ சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு ஆதரவற்றராக தனிமையில் தொங்கினீர். உம்மை போன்று இந்நிலையில் தனிமையில் துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவிடும் மனம் தாரும். எங்களை ஏமாற்றி துன்புறுத்திய மனிதர்களை மன்னிக்கும் மனம் தர உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் நாம் இருக்கிற இடமா சொன்ன மாதிரி மவுண்ட் சென்ட் ஜோசப் கார்மல் சபையை சேர்ந்த CSST அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் அம்பத்தூர் இருந்த போது அந்த சகோதரிகள் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். 2 முறை இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. கடந்த முறை அம்பத்தூர் இருந்தபோது கூட இதே அரசு ஜோதி தான் இப்போ வந்தாங்களே, அவங்க தான் வந்து என்னுடைய பள்ளியுடைய நிர்வாகி, முன்னாள் மாநில தலைவியாக இருந்தவங்க அரசு சகோதரி ஸ்னேகா, அவங்க தான் வந்து இந்த இல்லத்தின் தலைவி, மற்றும் சாந்தி என்று பல ஒரு 8 பேர் இங்க வேலை செய்யறாங்க. இது ஒரு பெரிய பள்ளி. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எப்படி நம்ம இங்க படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க இப்படிதான் சென்ட் ஜோசப் மவுண்ட் சென்ட் ஜோசப் தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இருக்கும் 5000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளி. நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் இந்த பள்ளியில் படிச்சுன்னு பெரிய உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார். நாங்க கடந்த முறை வந்த போது இங்க வருவதற்கான சூழலே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல சாப்பாடு ரெடி பண்ண பார்த்தோம், ஆனா அந்த சரியான சூழல் இல்லை. அவங்க அருள் சகோதரியை சந்தித்து இடம் மட்டும் வேணா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி தரணும் சொன்ன போது அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சிவகாமி ஒருத்தர் இருக்காங்க, அவங்கதான் இங்க வேலை செய்யற ஒரு ஆசிரியை, அவங்க கேட்டரிங் ஒர்க் பண்றோம் சொன்ன. அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு 400 பேர் வந்து எங்களுக்கு தெரியாது கூட்டிட்டு வருவோம், எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இது வந்து லீவு எக்ஸாம் டைம் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் சிவகாமி அவங்களுடைய உழைப்பு கொடுக்க வந்து முன்னெடுத்து டீச்சர் தான் சொன்னாங்க. டீச்சர் தான், நானும் தப்பா சொல்லியேன். டீச்சர், இந்த பணி செய்யற டீச்சர், அவங்க வந்து கேட்டரிங் பண்றாங்க சரியா. ஆகவே அவருடைய இணைந்து அவருடைய உடன்படியாளர் இருந்து நமக்கான அறுசுவை உணவை எனக்கு செய்தாங்க. நமக்கு தெரியும் அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்து நான் நினைக்கிறேன் அருள் சகோதரி ஜோதி அவர்கள். அவருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்க ஒரு பலத்தை ஒரு கடமையை கொடுப்போம். ஜோதி, தேங்க்யூ சோ மச். அவங்க நினைக்கிறாங்க, அவங்கதான் வந்து ஸ்கூலுடைய பிரின்சிபல். ஆகவே பல ஆண்டுகள் இந்த பள்ளியினுடைய உழைப்பை வந்து அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு தெரியாத ஆள் இருக்க முடியாது. அவருக்கு கூட ஸ்னேகா, நான் சொன்ன இல்ல தலைவி, அவர்களும் கூட நமக்கு அனைத்து விதமாக ஏற்பாடு செய்தாங்க. மிக சிறப்பாக இந்த உணவுகளை நமக்கு தயாரித்து கொடுத்த சிவகாமி டீச்சர் அவரிடம் குழுவினருக்கு மீண்டும் ஒரு பலத்தை கொடுப்போம். தெரியும் இத்தனை பேருக்கு இங்க சமைப்பது என்பது அவ்வளவு பெரிய காரியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு முடிந்த அளவுக்கு அறுசுவை உணவை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த அருமையான சகோதரிகள், நம்முடைய அருள் சகோதரிகள் இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள அத்தனை விதமான ஏற்பாடுகளை நம்ம செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் விரும்பினர் பங்கின் சார்பாக நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் 11ஆம் வகுப்பு பிள்ளைகள் இந்த பங்குல இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத இருக்காங்க. 12ஆம் வகுப்பு ஆல்ரெடி 10ஆம் வகுப்பு. ஆகவே கண்களை மூடி நம்முடைய அருள் சகோதரிக்காக, மவுண்ட் சென்ட் ஜோசப் பள்ளியில் படிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக, குறிப்பாக அரசாங்க தேர்வு எழுதுகிற அத்தனை பிள்ளைகளுக்காக அருள் சகோதரி ஜோதி, அருள் சகோதரிகள் மற்றும் சிவகாமி டீச்சர், இந்த பள்ளியில உழைக்கிற அத்தனை
ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் நமக்கு உதவி செய்து அத்தனை நல்ல உள்ளவங்களுக்காக ஜெபிப்போம். விண்ணோடு கிடைக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதனை போற்ற பெறுக, உங்கள் ஆட்சி வருக, உங்கள் திருவிழா விண்ணோடு நிறைவேறுவது போல மண்ணோடு நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. இறைவனின் தாயே, பாவிலார்க்காக இப்பொழுதும் எங்களை இழப்பின் மேலே வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகளுக்கு தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகள் தூய ஆவியின் பேராலே ஆமென். இப்போது நம்ம அனைவருமாக எல்லாம் ரெடி ஆயிட்டோம். சரியா? எல்லாம் வயதாக சாப்பிட்டு நினைக்கிறேன். அவங்க பஸ்ல ஏறிக்கணும். நம்ம இங்கிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் திருப்பி. ஆகவே நாம் செல்ல கடைசி பண்றதுதான். சரியா? நாம் செல்வது விருது விளங்கினான் என்ற கோயிலுக்கு போறோம். அங்க 3 நிலைகள் முடிப்போம். வர வழியில அந்த இடத்துல அந்த ஒரு 1 கிலோமீட்டர்ல காட்டுக்கோயில் அந்தோனியார் கோயிலுக்கு அங்க உங்களுக்கு தேநீரும் ஸ்நாக்கும் ரெடி பண்ணிருக்கோம். அங்க சாப்பிட்டுட்டு முடிந்த அளவு 5 மணிக்குள்ளாக நம்ம கிளம்பணும். எனவே முடிந்த அளவுக்கு மிக வேகமாக நீங்களுடைய பேருந்துகளை ஏறுமாறு முறை அவருடன் கேட்டுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். பின்பு முழந்தாளிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாது என்று சொல்லி உயிர் விட்டார். பாடுகள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைந்தவுடன் அவர் மரித்து விடவில்லை. அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணி. அவர் உயிர் விடும் போது பிற்பகல் 3 மணி. 6 மணி நேரங்கள் அவர் அனுபவித்த உச்சக்கட்ட வேதனைகளாகும். கைகள் இரண்டும் மேலிருக்க, உடலின் அத்தனை பலவும் கீழ் நோக்கி இருக்க, தன் உடலை தானே சுமக்க முடியாதவராய் வெயிலின் உச்சக்கட்டத்தையும் சதித்தவராய் தளர்ந்து தொங்கி உயிர் துறக்கிறார். இறைமகன் இயேசு மூவரு கடவுளாம் அவர் 3 ஆணிகள் மத்தியில் மூவுலக அதிக 3 மணி வேளையில் மரிக்கின்றார். கல்வர்கள் நடுவில் பரிசுத்தர் இயேசு, என் கடவுளே, என் கடவுளே என்று கதறியவாறு தந்தையிடம் தன் உயிரை ஒப்புவிக்கின்றார். தன் மரணத்தின் வழியாய் மண்ணுலகை விழலுவோடு இணைத்து விட்டார். பிறர்களும் நாடுவோர் தன் உயிரை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. தீமையே வந்தாலும் எதிர்த்து நின்று உண்மைக்காக போராடி வெற்றி கொள்பவனே நேர்மையாளன். மனிதர்களை இறைவனோடு இணைக்க ஒற்றுமையின் பாலமாய் விளங்கிய இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு வழிவகுக்கின்றோம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் பிளவுகள், பங்கு தளத்தில் பிளவுகள், உறவினர்களோடு பிளவுகள், சமுதாயத்தில் பிற மனிதர்களோடு பிளவுகள், மதம், மொழி, இனம், நிறம் என்று பல பிளவுகளை நாமே உருவாக்குகின்றோம். இவைகளினால் இயேசுவின் மரணத்தை பொருளற்றதாய் மாற்றிவிட்டோம். பிரிந்த உறவை புதுப்பிப்போம். இழந்த இனிய வாழ்வை திரும்ப பெறுவோம். பிளவுபட்டதை இணைக்கவே இயேசு இறந்தார். அவரை போல ஒன்றுபட்ட இறையாட்சி மலர உழைப்போம். அதற்காக உயிரை
அன்பு இயேசுவே, எங்களுக்கு நித்திய வாழ்வை தரவே உமது மனித வாழ்வை இழந்தி மண்ணை விண்ணோடு இணைக்கும் இணைப்பு பாலமாக இன்றும் நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர். வேற்றுமை கலைந்து அனைவருடனும் ஒற்றுமையாய் உம்மீதுள்ள விசுவாச வாழ்வில் எங்களையும் இணைத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேர் தயவாயிரும் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். தோற்பையிலிருந்து தண்ணீர் தீர்ந்த பின் ஆகார் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதாள். கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். இயேசுவின் பாடுகள். தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் உடல் தோய்ந்து போய் உயிரற்றவராய் தாயின் மடியில் கிடத்துகையில் அந்த தாயின் மனம் எவ்வளவாக துயர்த்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கையில் மனம் பதைபதைக்கின்றது. இயேசு குழந்தையாக திக்கி திணறி பேசும்போது இது இறைவனின் போதனை என்று வேறில்லை என மகிழ்ந்தாள். படைத்தவர் அடியெடுத்து வைத்து பூமியை அளந்து பார்க்கிறாரோ என்று வியந்தார் அன்னை மரி. சின்ன வாய் திறந்து உணவு அருந்துகையில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் கடவுள் தன் கையால் உணவு உட்கொள்கிறாரே என்று பூரித்து போவாள். அவர் நண்பர்களான சீடர்களோடு அவர் பேசி சிரித்த போது, புதுமைகள் செய்த போதும், பிற மக்கள் அவரை வாழ்த்திய போதும் உள்ளம் சிலிர்த்து போனாள் அந்த தேவத்தாய். தன் ஒரே செல்ல மகன் சர்வமும் அடங்கி மரித்து தன் மடியில் கிடப்பதை கண்டு சொல்லன்னா துயரத்தில் தன் மகனை கட்டி அணைத்து கதறுகிறாள் நம் தாய்மொழி. சிந்தனை. தாயின் அன்பு மறை போன்று உயர்ந்தது. அதனை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளின் இதயமோ சிறு மணல்களின் துகில்கள் போன்றது. விறகு அடித்த கட்டை விறகின் மேலே. பிள்ளைகளுக்கும் இதே நிலைதான் பின்னாளிலே. இன்றைய நாட்களில் தன் பெற்றோரை தங்களோடு சேர்ந்து வாழ பிள்ளைகள் விரும்புவதில்லை. அவர்களது முதுமை அவமதிக்கப்படுகிறது. வயது முதிர்ந்த பெற்றோரின் அனுபவத்தை அலட்சியம் செய்கின்றார்கள். நம் கத்தோலிக்க விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தவர்கள், படிக்க வைத்து நல்ல வாழ்வையும் அமைத்து கொடுத்தவர்கள், தங்களது உடல் உழைப்பு ஊதியம் அனைத்தையும் தங்கள் பிள்ளைகளுக்காகவே செலவழித்தவர்கள். பிள்ளைகள் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது போல் தங்களுக்கு உடலும் வாழ்வு கொடுத்த பெற்றோரை புறக்கணிக்கின்றார்கள். உயிரோடு இருக்கும்போது உணவு உறைவிடம் கொடுக்க மறுத்தவர்கள் அவர்கள் இறந்த பின் பெரிய அளவில் விழா போல கொண்டாடி ஊருக்கு உணவளிக்கிறார்கள். இதே நிலை தங்களது முதி வயதில் தங்கள் பிள்ளைகளால் உருவாக போவதை உணராமல் போகிறார்கள். ஜெபம். துன்புறும் ஊழியனாம் என் இயேசுவின் தாயே, அவர் கடவுளாக இருந்தும் உம்மீதும் உலகின் மீதும் வியத்தகு முறையில் அன்பு செய்தார்.
என் பெற்றோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அன்பு செய்து பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து இறுதி வரை அன்பு கூற அவர்களிடம் நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள உம் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுமாறு உம்மை வேண்டுகிறோம் அம்மா. அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். என்னையும் என் தந்தையாருடன் அங்கே அடக்கம் செய்யுங்கள். பாடுதல். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் உங்களை காக்கும்படிக்கு உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்றவரின் விழிகள் மூடி கிடக்கின்றன. என் கண்கள் உலகெங்கும் சுற்றி நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கின்றன என்று சொன்னவரின் கண்கள் ஒரே நிலையில் நின்றுவிட்டன. ஊர்தோறும் சுற்றி திரிந்து நல்ல மிகு செய்தவரை 4 பேர் தூக்கிச் செல்கின்றனர். தாயின் கருணைமிகு அரவணைப்பில் அம்மா அம்மா என்று அன்போடு அழைத்து மகிழ்ந்த இயேசுவை அவரது தாய் விட்டு பிரித்து தனியே கல்லறையில் வைத்துவிட்டனர். நீயோ என் உலகம் என்று வாழ்ந்தேனே, என்னை தவிக்க வைத்து விட்டாயே மகனே என்று உள்ளம் உடைந்து துயர மிகுதியில் கேள்வி நிற்கின்றாள் கடவுளின் தாய் கன்னிமரியாள். சிந்தனை. அடக்கம் பண்ணப்பட வேண்டாதவைகள் அடக்கமாகி கிடப்பதினால் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவைகள் அடங்காமல் தலைவிரித்தாடுகின்றன. கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவைகள் அதிகம் உள்ளன. மதவெறியை தூண்டி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மாநிலத்திற்கு மாநிலம் போராட்டம் நடத்தும் நீயா நானா என்ற அதிகார வெறி அடக்கம் பண்ணப்பட வேண்டும். சிறிய காரியத்தையும் அரசியலாக்கி நாட்டிற்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும் வேலை நிறுத்த போராட்டம், ஒழுக்கத்தை கற்றுத்தரும் கல்லூரிகளில் மாணவர்களது வன்முறை போராட்டமும், அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்து விலைவாசியை உயர்த்தி ஏழைகளை நசுக்கும் பணக்காரர்களின் பண பேராசையும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். உயிருக்கு ஊறு விளைக்கும் தீவிரவாத அமைப்புகள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இவைகள் அனைத்தையும் அடக்கிவிட்டால் நம்பிக்கையின் விடியல் நமக்காக காத்திருக்கும். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அடக்கம் பண்ணப்பட்டது உயிர்ப்பிப்பதற்காகவே. அடக்கம் பண்ணப்பட வேண்டிய தீய குணங்கள் எங்களிலிருந்து விலகவும், எங்களில் உறங்கி கிடக்கும் அன்பு நீதி எங்களிலிருந்து விலகவும், நேர்மை விசுவாசம் பரிவு ஆகிய குணங்கள் எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் உயிர் பெற்று பிறருக்கு பயன் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடுவோம். நான் காலையில ஒரு தெரியும் 5 மணிக்கு நான் சொன்னேன், 5 மணிக்கு வந்துருக்கீங்க. இது ஒரு திரு பயணம். நம்ம 3 மலை மாவட்டங்களில் இருக்கிற ஆலயங்களை சந்தித்திருக்கிறோம். சிங்கத்தில் இருக்கிற மலைமலை மாதா, அதை தொடர்ந்து பாண்டிச்சேரி மலை மாவட்டம் இருக்கிற சித்தாம்பூர் செஞ்சி, அதை தொடர்ந்து வேலூர் மலை மாவட்டம் சேர்ந்த திருவண்ணாமலை மவுண்ட் சென்ட் ஜோசப் அதை சேர்ந்து நம்ம விருது விளைவினால் இருக்கிற ஒரு அத்தோடைய ஆலயத்தை சந்தித்திருக்கிறோம். எனவே இந்த பயணம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணமாக ஒரு வருஷத்துல ஒரு தரம் போகிறோம் அப்படிங்கிற அதனால இது ஒரு அர்த்தமுள்ள பயணம். நம்முடைய இந்த ஜபக்காலத்தில் நம்ம எடுத்த ஒரு முயற்சி நான் சொல்வேன். பல ஆலயங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது, ஆகவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் எங்கேயோ இருக்கு. நம்ம பார்த்த ஆலயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அநேகருக்கு
அதற்கான வாய்ப்பே இல்லை. குருக்களாக நாங்கள் தான் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரங்க தான் போக முடியும். ஆகவே இந்த நாட்களில் கடவுள் கொடுத்த திருவிழான ஆசீர்வாதங்கள் என்று செலுத்துவோம், நன்றி கொடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்ம வந்து இந்த விருது விளங்கினார் என்று சொல்லக்கூடிய காட்டில் கோயில் தந்தையர்கள் இருதய சாமி அவர்கள் என்னுடைய சீனியர் நண்பர்கள் கூட முன்னவரை குருகுலத்திலே நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம். இந்த ஆண்டு வந்து நம்முடைய ஜூபிலி எழுதி தோன்றுகிறார். 25 ஆண்டுகள் உருவாகி 25 ஆண்டுகள் கடந்த ஒரு கருவடி பல மிகப்பெரிய பங்கு வெளிநாட்டு அயல்நாட்டில் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு பணியாற்றி அவர் வந்து இந்த பங்கை பொருட்படுத்திருக்கிறார். எடுத்த உடனே அவர் சும்மாவே இல்லை. நீங்க பார்த்துக்கிட்டீங்க, இந்த வெளியில் அழகான ஒரு மந்திரியார்கள் கதையை கட்டியிருக்கிறார். நம்ம வரும்போது இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடைசி அங்கெல்லாம் காட்டு கோயில், அது வந்து மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு வெற்றிலம்ப கோயில், அத்தனையார் கோயில் மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எனக்கு முன்னாள் முறையை கருத்து நான் தரேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பல இடங்கள் இருந்து இங்க வந்து எப்படி நம்ம அசனம் சொன்ன மாதிரி இந்த ஆடுகளை வெட்டி சாப்பாடு போடுற மாதிரி மானாவரியா வருவாங்க மக்கள், எங்கேருந்து வருவாங்க பேசுவாங்க. அவர் மிக அற்புதமான விதத்துல அந்த இடத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரும்போது நம்ம வந்தபோது சொன்ன இந்த மாதிரி வருகிறேன்னு சொன்னது இன்பத்தோடு வருகை எப்போ வருங்க என்ன என்று நான் கேட்டு நான் சொன்ன டீம் ஸ்நாக் ரெடி பண்ணி நான் பண்ணித்தரேன், எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்பத்தோடு வந்து வரவேற்று கொண்டிருக்கிற அந்த இருதய சாகர்களுக்கு நம்முடைய இந்த சிலுவை பாதை நாம் நிறைவு செய்வோம். அதோடைய கருத்துக்களுக்காகவும் நம்மளுடைய முயற்சிகளுக்காகவும் உதவிகளுக்காகவும் பங்குக்காகவும் நம்முடைய வழிபடத்தைகளுக்காகவும் இந்த பயணத்தில் நிறைய பேர் பார்த்த நிறைய பெரியவர்கள் வயதாளர்கள் நிறைய பேர் கடந்து கொண்டு வழக்கமாக வந்து தெரியாத விட உயரணும் இறங்கணும் ரொம்ப தூரம் போகணும் நடக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் கூட அநேக வந்து கலந்து கொண்டு இதற்காக பல முயற்சி எடுத்திருக்கீங்க. அனைவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் விசேஷமாக தெரிவிப்போம். தந்தையே நம்முடைய பயணத்தில் நிறைய பேர் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நான் சொன்ன காலை உணவு தயாரிப்பு பேர் ஏற்பாடு கொடுத்தவர்கள் மற்ற பல விஷயங்கள் நம்மளுடைய வரிசையாக சொன்னால் குறிப்பாக பயணத்தில் உணவு தயாரித்து பல விதமான ஏற்பாடுகள் செய்திருக்க வீடுகள் கொடுக்க அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய பயணம் சிறப்பாக அமைய நம்ம பங்கை செய்த திரு தேவதாஸ் அவர்கள் மற்றும் திரு சேகர் அவர்களுடன் அவர்கள் மதிய உணவுக்கான சலுகை ஏற்பாடுகளை எடுத்துக் கொண்டார்கள். தனி கொடுத்த திரு ஜெரால் அவர்கள் நம்முடைய இளம் பெண்கள் இளம் குழுவினர் பெரிய சாப்பாடுலாம் நம்முடைய இளைஞர்கள் 12 இளம் பெண்கள் நம்முடைய உழைப்பு நம்முடைய பங்குகளை மற்றும் நன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் நான் சொன்ன மாதிரி பல நிலைகளில் அனைவருமாக இணைந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரையாக நினைத்து பார்ப்பது பலருக்கு உதவி பங்கு தந்தை இந்த பரிசான வாங்கி எவ்வளவு சிறப்பு அவங்க உதவி அளிக்கிறார். அவர் உதவி செய்த தீனா எந்த ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. அது அத்தனை பேருக்காகவும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அவர்களுடைய வருகையை வாழ்க. மாற்றி உண்டாவதாக. அந்தோனியாலே எல்லாம் புனிதர்களே புனிதர்களே பேராலே அங்கே அவர்கள் முடி செல்வார்கள். இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கிற மதுரவாயில் இறை மக்கள் அனைவரையும் காட்டுக்கோவிலுக்கு அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பங்கு சாப்பிட்டு வாங்கி கொடுத்தா போதும், பல மணி நேரம் பேசினே இருக்காரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் பேசுறது பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்லுவோம். 7 வருடங்கள் ஒன்றாக பயணித்தோம். பல நிலைகளில் பல காரியங்களை செய்திருக்கிறோம். ஆகவே மிகவும் திறனஞ்சகமான துடிப்புள்ள ஒரு தந்தை,
மதுரவாயிலும் அந்தோணியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம். ஆகவே அந்தோணியார் மந்தோணியார் இன்றைக்கு ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த பங்கு தந்தைக்கும் அவருடைய பொறுப்பாளர்கள் இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய தாமஸ் மவுண்டிலிருந்து நிறைய பஸ்ல மக்கள் வந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு ஆலயத்தில் சிலுவை பாதை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே விரைவாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த திருத்தலம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழமையானது. 1970 அருகாமையில் இருக்கிற அத்திப்பாக்கம் என்கின்ற பாண்டி கடலூர் வேர் மறை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பங்கு. ஆனால் இப்பொழுது வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை அந்தோணியாருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைய இருக்கிறது. பல புதுமைகள் நடந்திருக்கிறது. அதற்கு பல ஆயிரம் பேர் சார்ந்தது. அது தொடக்க காலத்தில் நடந்த ஒரு 2-3 புதுமைகள் தான் இந்த திருத்தலம் இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கு அடிப்படையாக அமைந்தது. சுருக்கமாக சொல்லுங்கள். ஒன்று, இந்த ஊருக்குள் வருவதற்கு ஒத்தையடி பாதை மட்டும்தான், ரோடு எதுவும் கிடையாது, அடர்ந்த காடு. ஆகவே மெயின் ரோட்டில் இருந்து இந்த ஊருக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் மாலை நேரத்தில் மக்களுக்கு ரொம்பவும் சிரமம். அப்பொழுதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எந்த லைட் வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. பொழுது போன உடனே எல்லாம் நிறுத்திவிடும், மக்கள் வருவதற்கு கஷ்டம், காட்டுக்குள்ள வரணும். அப்படி அந்த மக்கள் இந்த காட்டு பகுதியில் நடந்து வருகிற பொழுது பயம் இல்லாமல் வரணும், சாமி துணை இருக்கிறார் என்கின்ற ஒரு மனநிலையோடு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்போதைய பங்கு தந்தை அந்த ரோட்டினுடைய முகப்புல ஒரு சிறிய அந்தோணியார் சுந்தரத்தை வைத்தார். ஆகவே அதை எல்லாரும் மக்களுக்கு வழங்கிவிட்டு வீட்டுக்கு வருவார்கள். ஒரு நாள் அப்படி வேலையெல்லாம் முடித்துவிட்டு கூலியை வாங்கி கையிலே வைத்துக் கொண்டு நடைபாதையிலே வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு எந்த பக்கம் ஒத்தையடி பாதையெல்லாம் குறுக்கு நெருக்கமாக போயிடும். வழக்கமாக வருவர்களுக்கு ரூட் கரெக்டா தெரியும். புதிதாக வருவர்களுக்கு ஒத்தையடி பாதையில் எந்த திசையில போறதுன்னு தெரியாது. அப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது 3 கொள்ளையர்கள் அவர்களுடைய அந்த கூலியாக பெற்ற அந்த பணத்தை பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடுகிற ஓட்டத்தில் அந்த 3 பேருக்கும் அப்படியே கண் தெரியாமல் போயிருக்கு. அவர்கள் ஓடி வந்து பங்கு தந்தையிடம் முறையிடுகிறார்கள். இதுபோல திருடிட்டோம் சாமி, தப்பு செய்துட்டோம், பாவம் பண்ணிட்டோம், கண்டு தெரியாம போச்சு, என்ன செய்யறது? நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, காட்டில் இருக்க அதோட போயிட்டு மன்னிப்பு கேள், காலையில் உட்கார்ந்து 3 மணி நேரம் ஜபம் செய், திருடிய அந்த பணத்தை திருப்பி கொடு என்று சொல்லி அவர் அனுப்பி அவங்க ஓடி போய் மயத்துல வண்டியிட்டு அழுது புலம்பி கொண்டாடினார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஆர்வம் கிடைக்கும். இதுதான் முதல். இரண்டாவதாக மீண்டும் இப்படியாக மக்கள் இரவு நேரத்தில் அமாவாசை காலத்தில் முன்னிருந்தார்கள் இல்லையா, அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது பயத்தோடு வருகிறார்கள். ஒரு நாள் திடீரென்று அந்த ஒத்தையடி பாதையில அப்படி பளிர் என்று வெளிச்சம் காட்சி கொண்டு வருகிறது. அவை அவர்கள் இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது, இவ்வளவு பிரகாசமாக இந்த அமாவாசை காலத்திலே இவ்வளவு லைட்டாக இருக்கிறது, எங்கிருந்து இந்த வெளிச்சம் வருகிறது என்று உற்று நோக்கத்துக்கு பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க. அந்தோணியார் குடும்பத்திலிருந்து அந்த ஒளி வீசி கொண்டிருக்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக அந்த பஸ்ஸுக்கு ஒரு வயசான ஒரு பொண்ணு நின்று மாலை நேரம் வாங்கி விட்டது. இந்த லாரிக்காரலாம் போவானது இல்லையா இரவு நேரத்தில், அது கொஞ்சம் மக்கள் வந்து செல்கிற இடம் என்பதனால் ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு தான் அந்த வழியை தான் போவான். லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்கிற பொழுது அந்த பெண்ணை பார்த்த உடனே அவளை அந்த பெண்ணை மானபங்கப்படுத்துகிறான். திடீரென்று பார்த்தா ஒரு முதியவர் கோலை ஊடிக்கொண்டு அங்கு நடந்து வருகிறார். இந்த டிரைவர் அந்த பெண்ணை விட
அவர் தவறு செய்ய பார்க்கிறார், பலவந்தப்படுத்துகிறார். ஆனால் முதியவர் அந்த நேரத்தில் கோலம் கொண்டு வராரு. வந்து அந்த டிரைவரை அடித்து விரட்டி விட்டு அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார். அதன் பிறகு அந்த பெண் கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா அந்த ஆளை யாரையும் காணும். அப்பதான் அந்த பெண் உணர்ந்தால் அந்தோணியர் தான் முதியவர் வழக்கில் வந்து தன் மானத்தை காப்பாற்றினார். இது மூணாவது. இப்படித்தான் பல திருப்பைகள் நடந்த திருத்தலம் இன்றைக்கு உயர்ந்தோங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே இன்றைக்கு ஆசி பெற்றவர்கள். அந்தோணியருடைய வல்லமையுள்ள அந்த பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே நம்பிக்கையோடு ஜெபித்து விட்டு செல்லுங்கள். புதுமையை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். அது மீண்டுமாக அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் அங்கே காட்டுக்கோவிலில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இறை வாழ்ந்த இடத்தை தரிசிக்க வேண்டும் என பயணம் செய்வதே திருப்பயணம். இது நமக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை தரும். சுயநலம் என்ற குறுகிய எண்ணத்திலிருந்து வெளிவர திருப்பயணம் உதவுகிறது. மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் இருந்து இறை சமூகம் காலை கிளம்பி மலைகளின் அரசி மழையின் தாயான அச்சிறுப்பாக்கம் மழைமலை மாதாவை வணங்கி சிலுவைப்பூ என்னும் தவக்கால கிறிஸ்துவ சமயப்பு தொடங்கி மேல் சித்தாம்பூர் லூது மாதா ஆலயத்தை சந்தித்து மீண்டும் சிலுவைப் போரின் 3 ஸ்தலங்களை தியானித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயமான செஞ்சியில் திருப்பயணிகளின் பாதம் பதித்து உலகாலும் உலக மாதா ஆலயத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டு இறுதியாக விருது விளங்கினான் காட்டுக்கோயில் புனித அந்தோணியார் ஆலயத்தை தரிசித்து திருப்பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்த பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகள் மதுரவாயில் இறை சமூகம் தெரிவித்துக் கொள்கின்றது. நிலையாமை உள்ள இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது ஆன்மா மட்டுமே. அந்த நிலைத்த வாழ்வே நாம் அனைவரும் மேற்கொள்ளும்